ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாடுகள் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு மனம் திரும்ப ஒரு அழைப்பு. அருமையான இந்த நாட்களில் மனம் திரும்ப அவசியத்தை குறித்து இந்த வேத தியானத்தில் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 11-12 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடைய தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானசானம் பெற்றார்கள். பரிசேயர்களும் சதுசேயர்களும் அநேகர் தன்னிடத்தில் ஞானசானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கொடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினால் மக்கினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டு எரிப்பார் என்றான். தொடர்ந்து நம்ம இந்த வேத பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்தில் முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்றார். மனம் திரும்புதலை குறித்து இங்கே முதல்ல யோவான் சொன்ன பிரசங்கம் பண்ணுறதை பார்க்கிறோம். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பினால் நமக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மனம் திரும்பும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு சமீபமாய் வருகிறோம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெருமையான இந்த நாட்களில் மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். அநேகர் மனம் திரும்பாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க தன்னுடைய இஷ்டம் போல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. மனம் திரும்பும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற முதல் காரியம் என்ன? நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபத்து வருகிறோம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளிகள் ஆவதற்கு நாம் நெருங்கி வருகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புதல் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்து வந்த அல்லது பின்பற்றி வந்த, நான் நம்பி வந்த எல்லா தவறான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், என்னுடைய வழிபாடுகள், என்னுடைய ஆராதனைகள், அதே போல் என்னுடைய பாவ பழக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் முற்றிலுமாய் விட்டு மனம் திரும்பி முழு இருதயத்தோடு கூட தேவனுக்கு ஏற்றபடி வாழ்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அது குறிக்குது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றுள்ளாகி என்று. ஆகவே எல்லா மனுஷனோட வாழ்க்கையிலும் பாவம் இருக்குது. ஆகவே எல்லா மனுஷனும் பாவம் செய்ததுனால தேவனை விட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க? தூர போயிருக்கிறாங்க, தேவனுடைய மகிமை இழந்திருக்கிறாங்க. ஆகவே மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு நெருங்கி வருவதற்கு உதவி செய்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு, தேவனுடைய பிரசன்னத்திற்கு நெருங்கி வருவதற்கு மனம் திரும்புதல் நமக்கு உதவி செய்கிறது. வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் முதல்ல பாவம் ஏதேன் தோட்டத்தில் உண்டானது. அங்கே ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி அந்த தோட்டத்தில் அவங்களுக்கு எல்லாவற்றையும் வைத்து அவர்களோட தினந்தோறும் உலாவி வந்தார். அவர்களோடு உரையாடி கொண்டு வந்தார். அவர்கள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருந்தாங்க.
அந்த இடத்துல அவர்களுக்குள்ள பாவம் முதலாவது வந்த பொழுது, அதாவது பாவம் என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படியாமை முதல் பாவமாக இருக்குது. இந்த காரியம்தான் எல்லாவற்றுக்குமே ஆதாரமாக மாறுது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல நம்ம தேவனுடைய வார்த்தையை மீறி நடக்கிறது பாவம். அந்த பாவம் எல்லா விதமான பாவத்துக்கும் காரணமாக மாறுது, கீழ்ப்படியாமை என்கிற பாவம். அப்போ இங்கே முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் விலக்கி வைத்திருந்த அந்த மரத்தின் கனியை ஆண்டவர் வேண்டாம்னு சொன்ன அந்த காரியத்தை கீழ்ப்படியாமல் அவங்க அந்த பாவத்தை செய்த உடனே அவர்கள் வாழ்க்கையில் பாவம் வந்தது. பாவம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு அவங்க பிரிக்கப்பட்டு அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே தேவனுடைய அந்த மகிமை அவங்க இழந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையாலே மூடி வைத்திருந்தார். அந்த மகிமை அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருந்தது. அந்த மகிமை இருந்தபடினால அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் அவங்க வெட்கப்படலாம் வசனம் சொல்லுது. ஆகவே அந்த மகிமை அவங்கள விட்டு விலகின உடனே அவர்களுக்குள்ள வெட்கம் வந்தது, அவங்களுக்குள்ள பயம் வந்தது. அவர்கள் தேவனை விட்டு தன்னை மறைத்து கொள்ளும்படி ஓடி போய் என்ன பண்ணாங்க, தங்களை அவங்க உழைத்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் திரும்பவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு சில காரணங்களை செய்து, ஆனாலும் அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, அவர்களை துரத்தி வரல. பாவம் என்னுடைய வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரிக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரிக்கிறது. அப்போது என் வாழ்க்கையில் முதல்ல தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நான் தேவனிடத்தில் கிட்டே சேரணும், திரும்பி நான் வரணும் அப்படின்னு சொன்னால் என் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலும் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற முதல் காரியம், நாம் தேவனுக்கு சமயமாக, தேவ ராஜ்யத்திற்கு சமயமாக நாம் கடந்து வருகிறோம். பாவம் செய்து தேவ மகிமை இழந்திருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பும் பொழுது திரும்பவுமாய் அந்த தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய ராஜ்யத்திற்கு நெருங்கி வந்து அந்த இழந்து போன அந்த தேவ பிரசன்னத்தை, இழந்து போன அந்த மகிமையை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த அவசியமாக இருக்குது. மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாயிருக்குமா, மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இரண்டாவது காரியம் என்னென்னா, மனம் திரும்பும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறோம், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துகிறோம். மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு ஏற்றபடி தன் வழி ஆயத்தப்படுத்துகிறான். அவருக்கு பாதைகளை அவன் என்ன பண்ணுறான், செவைப்படுத்துகிறான். நம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் மனம் திரும்புவாங்க. நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு முன்மாதிரியே மாறும். ஆக மனம் திரும்புகிற ஒருத்தரால் தான் என்ன பண்ண முடியும், இன்னொருவரை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வர முடியும். மனம் திரும்பின நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும் பொழுது, மனம் திரும்பினுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுபாவங்கள் மாறும் பொழுது, நம்மை பார்க்கிற நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு நெருங்கினவங்க நமக்குள்ள இருக்கிற மாற்றத்தை பார்த்து அவர்களும் மனம் திரும்பி தேவனிடத்தில் வருவார்கள். அப்பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறோம். அதாவது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும், அதன் பிறகு முடிவு இருக்கான் என்று சொன்னார். அப்போ இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு நாமே யாரை மாறுறோம் அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிற சாட்சிகளாய் மாறுகிறோம். அது எங்கே ஆரம்பிக்குது, நம்முடைய மனம் திரும்புதல் ஆரம்பிக்குது. மனம் திரும்பாத சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. மனம் திரும்பாமல் நம்ம இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க முடியாது. அது பொய்யா இருக்கும், அதை யாரும் நம்ப மாட்டாங்க, யாரும் ஆண்டவரிடத்தில் திரும்ப மாட்டாங்க. அப்போ மனம் திரும்பும்போது முதலாவது நான் தேவ ராஜ்யத்திற்கு பாத்திரவானாய் நெருங்கினவனாய் மாறுறேன். ரெண்டாவது மனம் திரும்பும்பொழுது நான் மற்றவர்களின் தேவனிடத்தில் நெருங்கி வர உதவி செய்கிறவனாக, மற்றவர்களுக்கு சாட்சியாக, மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சாட்சியாய் அறிவிக்கிறவனாக நான் மாறுகிறேன் என்பது நிதர்சனமான உண்மை. மூன்றாவது காரியம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கூட. மனம் திரும்பிட்டேன் அப்படின்னா அது எதனால் வெளிப்படும் அப்படின்னும் பொழுது, நான் மனம் திரும்பிட்டேன்னு நான் சொல்கிறதுனால கிடையாது. முன்பு நான் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்பொழுது நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற என்னுடைய வார்த்தையினால் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையினால். மனம் திரும்பி இருப்போம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்முடைய சுபாவங்களில் மாற்றங்கள் கண்டிப்பாக காணப்பட வேண்டும். அதனால தான் அந்த இடத்துல மத்தேயு சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் இங்கே யோவான் என்ன சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். மத்தேயு 3:8 வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசேயரும் சதுசேயரும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்?
மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இந்த பரிசேயர் சதுசேயர் யார் என்று சொல்லி பார்த்தா, அவர்கள் வேதத்தை போதிக்கக்கூடியவங்க, வேதத்தை கற்றறிந்தவங்க, நல்ல வேத பிரமாணங்களெல்லாம் அறிந்திருந்த பழைய ஏற்பாட்டு யூத ஜனங்கள். ஆனால் இவர்கள் வேதம் தெரியும், வேதத்தை அறிஞ்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேதத்தை கற்றுக்கொண்டு அறிந்திருக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை நடைமுறை இல்லை. ஆகவே தான் இங்கே சொல்கிறார், மனம் திரும்புறதுக்கு ஏற்று என்ன பண்ணுங்க, கனிகளை கொடுங்க. இப்போ மனம் திரும்பணும்னு விரும்பி அவங்க ஞானசானம் பெற வர்றவங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்போது 3வது காரியம்னு நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னால் அது அவன் வாழ்க்கையில் அவனுடைய சுபாவத்தில் அது வெளிப்பட வேண்டும். அவனுடைய அதாவது சில காரியங்கள் வெளியரங்கமாக இப்போ மனம் திரும்புவதற்கு முன்னாடி பாவத்தில் இருக்கும்பொழுது நாம் வணங்கி வந்து வழிபட்டு வந்த தெய்வங்களை அல்லது அறியாமையினால் நம்ம செய்து வந்த பாவங்களை அல்லது தெரிஞ்சு நம்ம செய்து வந்த பாவங்களை நம்முடைய கெட்ட செய்கைகளை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணி வெளிப்புறமாக மாற்றி விட்டுருப்போம். ஆனால் உள்ளான ஜீவியத்துக்குள்ளே சில காரியங்கள் மறைந்திருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த பகை, விரோதம், கசப்பு, பொறாமை, வைராக்கியம், மன்னிக்காத தன்மை, அன்பில்லாத சுபாவம், இன்னும் பலவிதமான உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பல தவறான காரியங்கள் இந்த சுபாவங்களுக்குள்ளே அது இருக்கும். ஆகவே தான் இங்கே பரிசேயர் சதுசேயரை பார்த்து என்ன சொல்கிறார், இங்கே யோவான் சொன்னகன், மனம் திரும்ப வரீங்க, ஞானசானம் பெற வரீங்க, நல்லது. ஆனால் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நீங்கள் என்ன பண்ணணும், கொடுக்கணும்னா உங்கள் சுபாவத்தில் நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். அப்போ முதலாவது மனம் திரும்பினா நமக்கு பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது. 2வது மனம் திரும்பும்பொழுது நம்ம கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தி பாதைகளை செவைப்படுத்தி அநேகர் கிறிஸ்துக்குள்ளே நடத்துகிறவர்களாய் மாறுகிறோம். 3வது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, மனம் திரும்புதலுக்கேற்ற சுபாவத்தை உடையவர்களாக நாம் வாழணும். மனம் திரும்பின பிறகு நாம் இன்னும் அதே துர்க்குணத்தோடு கூட அதே கோபம், எரிச்சல், பகை, கசப்பு, வைராக்கியம், மன்னிக்காத சுபாவம், அது போன்ற மூர்க்க குணங்களோடு நம்ம இல்லாதபடிக்கு கனிகள் என்று சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர் 5:22 அங்கே ஆவியின் கனிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் என்று சொல்லி அங்கே 9 விதமான ஆவியின் கனிகளை அழகாய் பவுல் எழுதுகிறார். மனம் திரும்பின நமக்குள்ளே காணப்பட வேண்டியது ஆவியின் கனிகள் காணப்படணும், நீதியின் கனிகள் காணப்படணும், வாழ்க்கை நற்குணத்தின் கனிகள் வெளிப்படணும். அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்புதலுக்கான அடையாளமாய் மாறுகிறது. 4வது பாருங்க, கனி கூடாத மரமெல்லாம் விட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்போ இந்த மனம் திரும்பி நான் சரியான வாழ்க்கைக்குள்ளே வரலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே எச்சரிக்கிறாரு. மனம் திரும்பாத பட்சத்தில் எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. பெருமையானவர்களே, இந்த உலகம் நியாய தீர்க்கப்படும், நாம் நியாய தீர்க்கப்படுவோம். ஒரு நாள் வருகிறது, அந்த கர்த்தருடைய நாளில் நம்ம எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். இதில் எந்த விதமான ஜாதி, மத, மொழி, இன வேறுபாடு கிடையாது. எல்லா மனுஷனும் அவனவன் செய்த அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக தக்கதாக எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போது இந்த மனம் திரும்பாத பட்சத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அப்போ மனம் திரும்பி நான் நல்ல கனிகளை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், நியாய தீர்ப்பு நான் தப்பித்துக் கொள்வேன், நான் காப்பாற்றப்படுவேன். இல்லைன்னா கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மார்க் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 16 வாசிக்கும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்லி அங்கே அழகாக மார்க் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 3:16 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனால் அதே 16 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசியாதவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று சொல்லி. அப்போது இந்த மனம் திரும்பி நான் ஞானஸ்தானம் பெறாத பட்சத்தில், நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்று கனிகள் நான் கொடுக்காத பட்சத்தில் என்னோடய வாழ்க்கையில் ஒரு நியாய தீர்ப்பு, அதான் கனி கொடாத மரமெல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னார். அது நித்திய தண்டனைக்கு உட்படுத்தப்படும், நித்திய நரகத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படும். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமே என்ற ஒரு மனுஷன் வந்தபொழுது அவனை பார்த்து ஆண்டு சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் மனம் திரும்ப வேண்டும் என்கிறத முதலாவது இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரத்தில் அங்கே நிக்கோதேமுடைய கூட ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அடுத்த 5வது காரியம், மனம் திரும்புதலுக்கென்று இங்கே யோவான் சொல்கிறாரு, நான் மனம் திரும்புதலுக்கு என்று 16 வசனம், அதாவது மத்தேயு 3:11 யோவான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போ 5வது காரியம் என்ன? மனம் திரும்புதலுக்கென்று நான் என்ன பண்ணுறேன்? யோவான் ஜலத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி கொடுப்பாராம்? பரிசுத்த ஆவியினால் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இதை தான் யோவான் 3 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த நிக்கோதேம் என்கிற அந்த பரிசேயன் இடத்துல வேத பாரணத்தை ஆண்டு சொல்வார். நீ அவன் கேட்கும்பொழுது ஆண்டு சொல்வார், நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீ மறுபடியும் பிறவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண மாட்டேன், நீ மறுபடியும் பிறக்கணும், அப்படிலாம் என்ன பண்ண மாட்டேன், தேவராஜ்யத்தை காண மாட்டேன்னு சொல்லுவார். திரும்பி சொல்லுவார், நீ ஜலத்தினால் ஆவியால் பிறவிட்டால் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன். அப்போது ரட்சிப்பு மனம் திரும்புதல்னால நமக்கு உண்டாகிறது. மனம் திரும்பி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான் வசனம் சொல்லுது. விசுவாசியாதவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு நம்ம மாட்டில் வாசிக்கிறோம். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி நான் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் பெற வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல அந்த மனம் திரும்புதலோடு கூட நின்றுடலை, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறணும். முதல்ல தண்ணீரை ஞானஸ்நானம் பெறணும். அடுத்து மனம் திரும்பி தண்ணீரை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும், அதாவது பரிசுத்த ஆவியினால் வருகிற ஒரு ஞானஸ்நானம், ஒரு சுத்திகரிப்பை குறித்து அங்கே பேசுகிறார். ஆகவே மனம் திரும்பணும், மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதலுக்கு அடையாளம் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனியுள்ள வாழ்க்கை. அதற்கு அடுத்து மனம் திரும்புதல் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் மற்றும் போதாது, ஞானஸ்நானத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுவது மாத்திரமல்ல, அடுத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்த ஆவியினாலும் நாம் அந்த அபிஷேகத்தை, அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தெளிவாக நிக்கோதேமுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீ ஜலத்தினால் ஆவினாலும் பெறவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, அது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது அடையாளம் மாத்திரமல்ல, அதுதான் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு செல்வதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு ஒழுங்காக இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஆகவே இன்றைக்கு அநேகம் பேர் ஞானஸ்தானத்தை குறித்து பலவிதமான ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டுருக்கலாம். மூழ்கி ஞானஸ்தானம், பேப்டிசோ என்கிற வார்த்தையே அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மூழ்குதல் என்கிற அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஆனால் அநேகர் சொல்கிறாங்க தெளிக்கும் ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம். இயேசு கிறிஸ்து பாருங்கள், சரியா 30வது வயதில் அவர் யோவான் இடத்துல யோர்தான் நதிக்கரையில் அவர் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றார் என்பதற்கு வேதம் தெளிவான சாட்சி கொடுக்கிறது. அந்த ஞானஸ்தானம் பெற்றவுடனே அங்கே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மீது வந்து இறங்குறார். பிதாவானவர் அங்கே சாட்சி கொடுக்கிறார், இவரின் நேசகுமார், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், அவருக்கு செவி கொடுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பிதா சாட்சி கொடுக்கறத பார்க்குறோம், ஆவியானவர் அவர் மேலே வந்து இறங்குறத பார்க்குறோம். அப்படின்னு அர்த்தம், பரலோகம் அதை அங்கீகரிக்குது, பிதா அதை அங்கீகரிக்கிறார், ஆவியானவர் அவருக்குள்ளே கடந்து வருகிறார், அந்த இடத்துல வந்து அவரை அங்கீகரிக்கிறார். அப்போது ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த ஞானஸ்தானம் எதற்கு அடையாளம்னா, நான் மனம் திரும்பிட்டேன் என்பதற்கு அடையாளமாக என் வாழ்க்கையை மற்றதாக சாட்சியை அறிவிப்பதற்கு நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்குது. அது வெறும் தண்ணீரை மாத்திரம் மூழ்கெடுக்கிறது மாத்திரம் இல்லை, தண்ணீரை ஞானஸ்தானம் பெறுகிற நாம் அதோடு கூட பரிசுத்த ஆவியினாலும் அந்த பரிசுத்த அக்கினியினால் நம்ம என்ன பண்ணணும்? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 6வது காரியம், இதுக்கப்புறம் இந்த இடத்துல யோவான் சொல்கிறாரு, தூற்றுக்கூடை 12வது வசனம் மத்தேயு 3:12, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாதாக்கினாலே சுற்றெரிப்பார். ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட
நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழணும் அப்படின்றத அங்கே சொல்கிறார். இப்போ கனி கொடுக்குற வாழ்க்கை அது மாத்திரம் இல்லை, சாட்சியுள்ள வாழ்க்கை மாத்திரம் கிடையாது. இந்த கோதுமையை அவர் என்ன பண்ணுவாங்க, தூற்றுக்கூடிய, அதாவது நியாயாதிபதி அவர் தான். அவர் யாரை பரலோகத்தை சேர்க்கணுமோ அவங்க பரலோகத்தை சேர்ப்பார். இது நம்மக்கிட்ட இல்லை, அவர் கருத்தில் இருக்குது. அவரே அதை முடிவு செய்கிறவராக இருக்கிறார். அப்போது எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குன்னா, கோதுமையை போல வாழணும், பதரை போல வாழக்கூடாது. அப்போ கோதுமையை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்ன பின்பற்ற கடவன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவன் இழக்கிறவன் அதை நித்திய காலமாய் காத்துக்கொள்வான். அதாவது கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும் அப்படின்னா நம்ம சுயநலமாக வாழாமல் நம்ம தேவனுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழுகிற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கும்னு சொன்னால், கோதுமை மணியாக நம்ம வாழ்ந்து நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து நாம் நம்முடைய ஜீவனை அதற்காக அர்ப்பணித்து இந்த பூமியில் வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கோதுமையாக இருப்போம், நல்ல கோதுமையாக இருப்போம். அந்த கோதுமையை தான் களஞ்சத்தில் சேர்க்கிறாரு. பதர் என்று சொன்னால் கோதுமை போல காணப்படும், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது, சாரம் இருக்காது. அதாவது கிறிஸ்துவர்களை போல காணப்படுவோம், உள்ளுக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் சுபாவம் இருக்காது, கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பு இருக்காது. இன்றைக்கி மாய்மால கிறிஸ்துவர்கள் அநேகர் நம்ம பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களை என்ன பண்ணுவாங்களாம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிற அநேகர் எழும்புவார்கள். இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் தேவ பக்தியின் வேஷம் இருக்குது, ஆனால் அவங்களுக்குள்ள என்ன கிடையாது, அதற்கான பலன் இல்லை. அப்போ அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தான் அவன்ட்டு கொண்டு வர்றாரு. அப்போது எதை களஞ்சத்தில் சேர்க்கிறாரு, எதை அக்னி சுட்டி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த நியாய தீர்ப்பின் நாளில் ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தான் தூற்று கூட இருக்குது. அப்போ நாம் இந்த பூமியில் கோதுமையாக இருப்போம்னு சொன்ன ஞானசாரம் பெற்ற, அபிஷேகம் பெற்றேன், எல்லாம் பெற்றுக்கொண்டேன், மனம் திரும்பிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் நான் ஒரு கோதுமையாய் சாட்சியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை, சுயநலம் இல்லாத வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்தனுக்கு ஜீவன் சாவியான காதைன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை, ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூட தேவனுக்கு என்று வாழ்கிற அந்த வாழ்க்கை, சுயநலம் இல்லாத வாழ்க்கையை அது குறிக்குது. அந்த கோதுமை என்ன பண்ணுறாராம், தமது கோதுமையை களஞ்சியத்திலே அவர் என்ன பண்ணுறாரு, சேர்ப்பார். அப்போது நாம் ஒரு மனம் திரும்பி நல்ல கோதுமை போல் நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்வோம்னு சொன்னால் நிச்சயமாக நித்தியத்தில் என்றென்றைக்கு அவரோடு கூட அவருடைய களஞ்சியத்தில் நம்ம சேர்க்கப்பட்டு காணப்படுவோம். 7வது காரியம் அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். அப்போ இங்கே எச்சரிக்கையை யோவான் கொடுக்குற ஞானசனம் கொடுக்கும் பொழுது, சரிங்களா, எதுவும் ஞானசனம் எடுத்துகிட்டு மனம் திரும்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லலை. பதரையோ அவியாத அக்னியால் சுட்டிருப்பார்னா அங்கே நித்திய நியாய தீர்ப்பு யார் மேலே வருகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரியாய் மனம் திரும்பாமல் ஞானசானம் பெற்ற பிறகும் இன்னும் தொடர்ந்து பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு துணிகரமான வாழ்க்கை. அதை எபிரேயரில் வாசிக்கும்பொழுது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் எழுதுகிறாரு. அங்கே வாசிக்கும்பொழுது 25வது வசனத்தில் வாசிக்கும்பொழுது, சபையை கூடி விடுதலை செய்து விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விட அதிர்ப்பமாக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாசிக்கும்பொழுது, ஒருவன் சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனால் இனி அவனுடைய அவனுக்கு என்ன வரும்னு சொல்கிறாருன்னா, அவனுக்கு அந்த இடத்துல நியாயத்தீர்ப்பு அவன் மேலே வரும் அப்படின்னு சொல்லி அங்கே எபிரேயரில் வாசிக்கிறத பார்க்குறோம். ஒருவன் அதாவது அவன் ஞானஸ்தானம் பெற்ற பின் சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறோனால் இனி அவனுக்கு என்ன உண்டாகும்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் மேலே நியாயத்திற்கு வரும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று மனப்பூர்வமாக என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்வதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. மனப்பூர்வமாக மனம் திரும்பி வாழ்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து அந்த மனம் திரும்பியில் காத்துக்கொள்ளணும். மனம் திரும்பி எது வரைக்கும் அப்படின்னா சாகிற வரைக்கும். நான் மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி வேணால் வாழ்கிற வாழ்க்கையில் மனம் திரும்பின நான், ஞானஸ்தானம் பெற்று நான் கடைசி வரைக்கும், ஏன்னா வசனம் முடிவு நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்போது அந்த ரட்சிப்பின் நிறைவு எங்கே ஒரு மனுஷனுக்கு உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அந்த மனம் திரும்புதல் த்ரூட் த லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
ஆகவே அருமையானவர்களே, அந்த மனம் திரும்புதல் நமக்கு சரியாக இருக்கும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ராஜாதி ராஜாவோடு என்றென்றைக்கும் நம்ம வாழ முடியும். ஆகவே இந்த நாளில் இந்த தியான பகுதியில் வந்திருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஒருவேளை மனம் திரும்புதல் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால், ஏதாவது மனம் திரும்ப உங்களை எப்போ கொடுங்க. உங்களுடைய பழைய வழிகளை, பாவ வழிகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றை விட்டு மனம் திரும்புங்க. இந்த உலகம் நியாயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் மனிதர்களை அவர் நியாயத்திற்க அவர் வரப்போகிறார். ஆகவே இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் ஒரு நாள் நியாயத்திற்காக நிற்க வேண்டும் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆகவே மனம் திரும்புங்க. மனம் திரும்பும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செவிமாய் கட்டி செல்வங்களை மாறுறோம். மனம் திரும்பும் பொழுது நம் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவருக்கு பாதைகளை செவிப்படுத்த மாறிவிடுவோம். நம் மூலமாக அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை மனம் திரும்புதலுக்கான அந்த சுபாவம் வெளிப்படும் பொழுது மனம் திரும்ப நாம் கனி கொடுக்கணும். நல்ல கனிகளை கொடுத்து மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். அதே போல் கனை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அங்கே நியாயத்திற்கு வரும் என்றும் அங்கே நித்திய அக்கினியில் நாம் போடப்படும் என்பதை மறந்து விடக்கூடாது. 5வது காரியம், மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். ஞானஸ்தானம் மூழ்கி பரிசுத்தாவின் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவது மாத்திரமல்ல, பரிசுத்தாவினால் ஞானஸ்தானத்தை பெற்று நம் சாட்சியை வாழணும். அது மாத்திரமல்ல, 6வது காரியம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கோதுமை மணியாக இந்த பூமியில் வாழணும். கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து கோதுமை மணியாக அவருக்காக நான் ஜீவனை ஒப்பு கொடுக்கணும். அதாவது எனக்காக வாழ்கிற சுயத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, சுயநலமற்ற வாழ்க்கை, பலருக்கு பிரயோஜனம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது தமது கோதுமை ஒரு களஞ்சியத்தில் சேர்ப்பார். 7வது, அப்படி என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னால் பதரை போல ஒரு மயமால கிறிஸ்தவனாக கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தாமல் சுயநல கிறிஸ்தவனாக நான் வாழ்வேன்னு சொன்னால் இந்த இடத்துல நியாயத்திற்கு வரும் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வாழ்க்கையில் இடம் கொடுங்க. ஒருவேளை ஏற்கனவே இயேசு ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்கிற நபராக இருந்தால், ஏற்கனவே பரிசுத்தத்தை பெற்றிருக்கிற நபராக இருந்தால், நீங்கள் ஜாக்கிரதையாக உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தின் நீதி நியாயத்திற்கையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு செவி கொடுங்க. அதே போல் பரிசுத்தாய் பெறாதவர்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மனம் திரும்பின பின்பு சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவரே. அவர் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளுங்க. முழு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று அதோடு கூட கனியுள்ள வாழ்க்கையோடு கூட கிறிஸ்துக்காக வாழ அர்ப்பணிப்போடு கூட நியாயத்திற்கு நாளில் அவர் முன்னிற்க தகுதியுள்ளதாக காணப்படுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. பல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையிலும் ஆண்டவரே, மத்திய 3 அதிகாரத்தில் ஒரு யோவான் சாணகனுடைய ஆண்டவர் பிரசங்கத்தை நாங்கள் ஆண்டவரை இங்கே தியானிக்கிறோம், கேட்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவருடைய பிரசங்கத்தில் மனம் திரும்புங்கள் பரவாயில்ல செம்மார்க் வசனத்தின்படி அன்று இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மனம் திரும்புதல் என்று கட்டளிடும்படியாக இதுவரைக்கும் செய்து வந்த எந்த பாவ பழக்கங்களாக இருந்தாலும் ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே அந்த பாவத்தின் சம்பளமாகி மரணத்திலிருந்து இவர்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவரை எல்லா பாவ சிந்தனை, பாவ சுபாவங்கள், பாவத்தின் காரணத்தை விடுதலையாக்கி ஆண்டவரை கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியை வாழக்கூடிய கிருபையை, ஒரு முழுமையான மனம் திரும்புதல், இதுவரை நம்பி வந்த நம்பிக்கைகள், இதுவரை பின்பற்றி வந்த ஆண்டவரை செய்து வந்த வழிபாடு, இதுவரை பின்பற்றி வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே மெய்தேவனாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உமக்கு தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து உம்மை பின்பற்றுவதற்கேற்ற ஆண்டவரே கிருபை திரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைய மூலமாக அநேக இடத்தில் திரும்ப உதவி செய்யுங்க. நல்ல கனிகளை கொடுக்கலாம், மாற்றுங்க. ஆண்டவரை கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தட்டும். ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் சாகும்படியாக ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதுவரை ஞானஸ்தானம் பெறாதிருப்பாங்கன்னு சொன்னால் மூழ்கி ஞானஸ்தானம் பெறவும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரை சாட்சியின் வாழ்க்கையில் ஆண்டவரை உண்மை வெளிப்படுத்தவும், அதே போல் ஆண்டவரை கோதுமை மணியாய் ஆண்டவரை மற்றவர்கள் புரோஜனங்களாய் வாழ்ந்து ஆண்டவரை கிறிஸ்துவுக்கு வாழ்க்கை அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அவர்களுக்குள்ளே காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு தங்களை விலக்கி காத்துக்கொள்ள மாய்மாலமற்ற ஜீவியத்தை ஆண்டவரே பதறையோ அக்கினால் சுற்றிருப்பார் என்ற எச்சரிப்போடு கூட யோவான் சாணகன் சொல்கிறது போல் ஆண்டவரே, நாங்கள் பதராய் காணப்படாதபடிக்கு நல்ல கோதுமணியாய் கிறிஸ்துவுக்காக வாழ்கிற அர்ப்பணிப்பின் வாழ்க்கை திரும்ப ஜெபிக்கிறேன். அப்படியாக அதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரை ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றுகளாய் மாற்றும்படியாக மனத்திரும்ப கனியை கூட உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை சூழ்ந்து ஜெபிக்கிறேன். மனம் திரும்பலை தாங்க
கிருபையோட தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நன்மைகளை ஆண்டவரே அப்பா ஒரு பாவி மனம் திரும்பும்பொழுது பரவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமே ஆண்டவரே. அப்படியாக பெரிய சந்தோஷத்தை பரலோகத்தில் ஆண்டவரை உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இவர் மூலமாக அநேகர் மனம் திரும்பட்டும், நிறைய ஆசீர்வாதம் வைப்பீராக ராஜா. உடைய கருத்துக்களை அப்போ கொடுக்கிறேன், உடைய கருவை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நாமத்தை மேம்படுவதாக ஆசீர்வதியும். இன்று இந்த நாளில் இவருடைய எதிர்பார்ப்புகள், தேவைகள் ஆண்டவரை என்னென்ன காரணம் இருந்தாலும் என் இவருடைய கரம் இவர்களை ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாவத்துக்கு விளக்குங்க ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பயத்தோடு கூட உண்மை பின்பற்றி உமக்கு சாட்சி வழக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.